செயற்கை நுண்ணறிவும் நம் எதிர்காலமும். பல ஆண்டுகளுக்கு முன் மனிதர்களால் மட்டும் செய்யக்கூடியது என எண்ணிய பல வேலைகளை செயற்கை நுண்ணறிவானது செய்து வருகிறது. அதாவது கணனிகள், ரோபோட்டுகள், இயந்திரங்கள் இவ்வேலைகளை செய்து வருகிறது. மனிதன் தன்னுடைய சிந்திக்கும் ஆற்றலை பயன்படுத்தி மனிதன் போலவே சிந்திக்கக்கூடிய ஆற்றலுடைய அமைப்பு தான் செயற்கை நுண்ணறிவு. உதாரணமாக உங்கள் தொலைபேசி எடுத்து பார்ப்போம். அதில் உங்களுடன் பேசும் கூகுள் அசிஸ்டன்ட், ஃபேஸ் ரெகக்னிஷன், பாட்டுகளை தெரிவு செய்து தரும் யூடியூப் என்பன அனைத்தும் ஏஐயின் சாமர்த்திய முறைகள் ஆகும். அந்த வகையில் செயற்கை நுண்ணறிவு எதற்கு முக்கியம்? முதலாவதாக வேகமும் துல்லியமும். அது மனிதன் எடுக்கும் பல மணி நேர வேலைகளை சில நிமிடங்களில் முடிக்கிறது. இரண்டாவதாக உயிர் காப்பாற்றும் சக்தி. அது சாலை விபத்துக்களை தடுக்கிறது, நோய்களை கண்டறிகிறது. மூன்றாவதாக சலிப்பான வேலைகளை இலகுவாக்கிறது. அது வங்கி பரிவர்த்தனைகள், ஆவணங்களை கையாளுதல் என்பவற்றை இலகுவாக முடிக்க முடிகிறது. ஆனால் செயற்கை நுண்ணறிவுக்கு இரு பக்கங்கள் உண்டு. முதலாவதாக நல்ல பக்கம். அது சலிப்பான வேலைகளை இலகுவாக்கிறது, பிரச்சனைகளை தீர்க்கிறது, நோயை கண்டறிகிறது. இரண்டாவதாக தீய பக்கம். அது நமது வேலைகளை இழக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது ஒரு ஆய்வின்படி 2025ஆம் ஆண்டு தை மாத அளவில் கூறுகிறது. அதாவது உலகளாவிய ரீதியில் 14 மில்லியன் நபர்களுக்கு வேலை இழப்பானது காணப்பட்டுள்ளது. அதாவது உலகளாவிய சனத்தொகையில் 14% ஆகும். இரண்டாவதாக தனியுரிமை மீறப்பட்டது. அதாவது ஒரு சமூகத்துக்கு எதிராக நம்ம தனிப்பட்ட விடயங்களை பயன்படுத்தக்கூடிய ஆற்றலானது செயற்கை நுண்ணறிவில் காணப்படுகிறது. மூன்றாவதாக போரில் ஹேக்கிங், போலி தகவல் பயன்படுத்துதல், போலி செய்தி பரவுதல், போலி காணொலி உருவாக்கல் போன்ற தப்பான விடயங்களும் ஈடுபட வாய்ப்புண்டு. உதாரணமாக ஒரு நாட்டில் எடுத்தோமே, அது செயற்கை நுண்ணறிவில் உருவாக்கப்பட்ட மருத்துவ ரோபோட்டுகள் காரணமாக 50,000 நபர்களின் வாழ்வானது காப்பாற்றப்பட்டது. ஆனால் அதே நாட்டில் செயற்கை நுண்ணறிவு வெளியிட்ட போலி காணொலி மற்றும் போலி தகவல் காரணமாக 200 நபர்களின் வாழ்க்கையானது சிதறடிக்கப்பட்டது. இதன் மூலம் தெரிகிறது செயற்கை நுண்ணறிவு நல்லதா கெட்டதா என்பது. செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு கூரிய வாள் போல. அது அழிவுக்காகவும் பயன்படுத்தலாம், பாதுகாப்புக்காகவும் பயன்படுத்தலாம். ஒரு புத்திசாலி அதை பாதுகாப்புக்காக பயன்படுத்துவான், ஒரு மூடன் அதை அழிவுக்காக பயன்படுத்துவான். தேர்வு எப்போதும் நமதே. அந்த வகையில் செயற்கை நுண்ணறிவு என்பது நமது நண்பன், எதிரி அல்ல என்று மனதில் வைத்துக்கொண்டு எப்போதும் வெற்றி பெறுவோம். செயற்கை நுண்ணறிவு நம்மை மேம்படுத்துவதற்காக, அழிப்பதற்காக இல்லை என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நம் சமூகத்தை கட்டியெழுப்புவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.